வணக்கம். நான் சுதர்ஷன். மகேஷ் பிபிசி அவர்கள் வந்துட்டு சில மாதங்களுக்கு எலெக்ஷனுக்கெல்லாம் முன்னாடியே வந்துட்டு மோடி குஜராத்தினுடைய ரயில் எரிப்பு இது சம்மந்தமான விஷயங்கள் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது சம்மந்தமான பல சர்ச்சைகள் எழுந்திருந்தது அந்த நேரத்தில். அதற்கப்புறமா அவங்க டேக்ஸ் வயலேஷன் பண்ணது அப்படின்னு பல விமர்சனங்கள் பிபிசிக்கு எதிராக வந்துட்டு கிளம்பியிருந்தது. அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. பிபிசி தமிழில் அந்த வீடியோ கிடைக்குது. இந்தியாவில் இஸ்லாமிய குழந்தைகளை வளர்ப்பது அப்படின்றது எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் பீகாரினுடைய ஒரு கிராமம், அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தினுடைய நொய்டாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், இந்த இரண்டு இடங்கள்லையுமே இருக்கக்கூடிய 2 குழந்தைகள் அவர்களினுடைய ஃபேமிலியை பேஸ் பண்ணி அந்த 8 நிமிட வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. 2 குழந்தைகளுமே 4ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. ஒரு பையனுக்கு 10 வயசு, ஜிஷு அப்படின்றது அந்த பையனோட பேர். இன்னொரு பொண்ணு நொய்டாவில் இருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணோட வயசு 8. ஸோ இந்த 2 குழந்தைகளும் இந்த சமூகத்தில் எப்படி அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் அவர்களை எப்படி வழி நடத்துது, அவர்கள் இந்த சமூகத்தை எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு துணியில் அந்த வீடியோ அமைத்திருக்கிறாங்க. அந்த பையன் பேசும் பொழுது இந்த மாதிரி அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிட்டாங்க, அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நாங்கள் வருத்தமாக இருக்கிறோம், நான் விளையாட போகும்பொழுது கூட வந்துட்டு கோவில் கட்டியாச்சு, இனிமேல் நீங்கள் உங்களை அனுப்பிச்சுடுவோம், நீங்கள் எல்லாம் விளையாடக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் கிளாஸ் பையனை கூப்பிட்டு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்களே உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எந்த அளவுக்கு அது சம்மந்தமான நாலேஜ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை. வீட்டில் இருக்கக்கூடிய அரசியலை கவனிக்காதவர்கள்கிட்ட போயிட்டு கூட அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்களாமே தெரியுமான்னு கேட்டோன்னா தெரியும்னு சொல்லுவாங்க. அதனுடைய வரலாறு என்ன, அதற்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னு கேட்டோன்னா பெரும்பான்மையினருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது, அரசியலை கூர்ந்து கவனிக்காத பெரியவர்களுக்கு கூட. அந்த 4ஆம் கிளாஸ் பையன் அவ்வளோ தெளிவாக அந்த பையன் சொல்கிறான், அந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஹிந்துவாக தான் இருக்கிறான், ஆனால் வந்துட்டு இந்த சமூகம் வந்துட்டு எங்களை வந்துட்டு ஒடுக்குறாங்க, அடக்குறாங்க, எங்களை பிரிவினைவாதம் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இங்கே விளையாடலாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு நீ என்ன பதில் சொன்ன, உங்கள் வீட்டில் போய் சொன்னையா அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் கேட்குறாங்க. இல்லை, நான் வீட்டில் போய் சொல்லலை, அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்கு என்கிட்ட பதில் இல்லை, பதிலடி கொடுக்க முடியல அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவங்க அம்மா இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் பெரும்பான்மையினர் ஹிந்துக்களாக இருக்கிறாங்க. அவர்களினுடைய வீடுகளில் தான் வந்துட்டு அந்த தாய் வேலை செய்துட்ருக்குறாங்க. ஸோ அவர்கள் அந்த தாய் பேசும்பொழுது நாங்கள் எல்லாமே அண்ணன் தம்பியாக தான் இருக்கிறோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த சமூகமாக இருந்தாலும் எங்களை ஈக்குவலாக தான் வழி நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த தாய் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது அப்படியே நம்ம நொய்டாக்கு போனோம் அப்படின்னா அந்த தாய் வந்து ஒரு படித்த ஃபேமிலி, ஓரளவு மேல்தட்டில் இருக்கக்கூடிய குடும்பம், ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய குடும்பம். ஸோ அந்த தாய் ஒரு லாயராக இருக்கிறாங்கன்னு தன்னை அறிமுகப்படுத்திட்டு அவங்க பேசுகிறாங்க. இந்த மாதிரி என்னுடைய பொண்ணு வந்துட்டு ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க, அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருந்தது. அந்த ஸ்டாஃப் டீச்சர் வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம்னு எல்லாரையும் சொல்ல சொன்னாங்க, எல்லா குழந்தைங்களும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃபுக்கு நான் ஒரு மெசேஜ் போட்டேன், நான் என்னுடைய குழந்தைய மதம் சார்ந்த விஷயத்தை வளர்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை படிக்கக்கூடிய பள்ளியில் 40 குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த கிளாஸில். அதில் இந்த குழந்தை அப்புறம் இன்னொரு குழந்தை தான் இஸ்லாமிய குழந்தை அப்படின்றதையுமே வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ரியில் அந்த வாய்ஸ் ஓவரில் பின்னாடி வருது. ஸோ அதன் வழியாக நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு இஸ்லாமிய பள்ளி இல்லை அப்படின்றத நம்மளால் கணிக்க முடியுது. ஸோ நம்ம தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள்லேயும் பல சமூகத்தினர் பல பள்ளிகளை நடத்துகிறாங்க. அது அரசு ஆதரவு பெறக்கூடிய பள்ளியாக இருக்கலாம், தனியார் பள்ளியாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மற்ற சீக்கிய ஜெயின அப்படி பல மதத்தினருமே வந்துட்டு பலவிதமான பள்ளிகளை நடத்துகிறாங்க. அரசாங்க பள்ளிகள் தாண்டி அந்தந்த மதத்தினரால் நடத்தப்படக்கூடிய தனியார் பள்ளிகள், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் அந்த மதம் சார்ந்த வழிபாட்டு முறை ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்றது எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய உண்மை தான். அது ஹிந்து பள்ளி மட்டும் கிடையாது. கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியில் கிறிஸ்தவ மதம் சார்ந்த வாழ்த்து பாடல் காலையில் அந்த இறை வழிபாடுகளும் நடக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அதே மாதிரி தான் மற்ற சமூகங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்லையும். ஸோ அப்படி வந்துட்டு அந்த சமூகம் நடத்தக்கூடிய பள்ளியில் அந்த சமூகம் சார்ந்த பாடல்கள் நடக்கிறது அப்படின்றது அது எல்லாருக்கும் ஈக்குவலாக எல்லா மதத்தினரும் நடத்தக்கூடிய பள்ளிகளில் நடத்தப்படும் பொழுது அது நம்மளுடைய விருப்பம் தான். எனக்கு இந்த மத வழிபாடு பிடிக்கல அப்படின்னா ஈக்குவலாக எங்கே நடத்துகிறாங்களோ அந்த பள்ளியில் நம்மளுடைய குழந்தையை சேர்த்துக்கலாம். அதை விடுத்துட்டு நாம் வந்துட்டு என்ன நீங்கள் நான் மதத்தை வளர்க்கறதுக்கு தான் குழந்தையை அனுப்புகிறேன்னான்னு கேட்கறது என்ன
மாதிரியான ஒரு லாஜிக்கான கேள்வி அப்படின்றது தெரியல. அதற்கப்புறம் அந்த பெண்மணி எங்களுக்கு வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்ஸே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் கொடுத்தாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கூட வந்துட்டு நிறைய மதம் சார்ந்த விவாதங்கள் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மதம் சார்ந்த விவாதங்கள் அப்படின்றது எல்லா இடங்களையும் எல்லா சமூகங்களையும் நடந்துட்டு தான் இருக்குது. அது சிறுபான்மையினரை தாக்கக்கூடிய விஷயங்கள், பெரும்பான்மையினரை தாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. எல்லா மதமும் 4 பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அது அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அது எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. கடைசியாக அந்த பெண்மணி சொன்ன விஷயம் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா வந்து எப்பயுமே இஸ்லாமியர்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. அதை இஸ்லாமியர்கள் உடைக்கணும். அவங்க தனித்தனியாக போயிட்டு பல இடங்களையும் இந்தியா முழுவதும் வாழணும் அப்படின்றத சொன்னாங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என் சொந்தக்காரங்க கேட்குறாங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உன் குழந்தைய இந்தியாவில் எப்படி வளர்க்க போகிற, அது சாத்தியமானு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பிபிசி மாதிரியான சொந்த நாட்டுக்கே விசுவாசமாக இல்லாத ஒரு பத்திரிகை தொடர்ந்து பிரிவினைவாதத்தை கிளப்பக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க. பிபிசி பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் இங்கிலாந்து நாட்டுக்கே விசுவாசமாக இருக்கிறது கிடையாது. அவர்களினுடைய அஜெண்டா அப்படின்றது முழுக்க முழுக்க லெஃப்டிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் இஸ்லாமிஸ்ட், இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான சேனல் கிடையாது, பொலிட்டிக்கல் இஸ்லாமிஸ்ட்டுக்கு ஆதரவான ஒரு சேனலாக தான் வந்துட்டு பிபிசி இருக்குது. ஸோ அது இங்கிலாந்து அரசாங்கத்திற்கு எதிராகவே பல முறை வந்துட்டு செயல்பட்டு இருக்குது. சொந்த நாட்டுக்கும் சொந்த கலாச்சாரத்துக்குமே வந்துட்டு விசுவாசமாக இல்லாத ஒரு சேனல் தான் பிபிசி நெட்வொர்க். ஸோ அவர்கள் இந்த மாதிரி பிரிவினைவாதத்தை பேசுகிறதுல ஆச்சரியம் கிடையாது. ஸோ நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம், இஸ்லாமிய நாடுகளை தாண்டி ஆப்கானிஸ்தானோ பாகிஸ்தானோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல இடங்களில் குண்டு வெடிப்பு, ஒரு நிலையற்ற ஆட்சி, பயங்கரவாதிகளினுடைய ஆட்சி, இப்படி பல ஒரு அசாதாரணமான சூழல் இருக்கக்கூடிய பல நாடுகள், இஸ்லாமிய நாடுகளே இருந்தாலும் அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது இந்தியா இங்கே எல்லாருக்கும் ஈக்குவலாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அப்படின்னா அந்த பாகுபாடு அப்படின்றது சமூகம் சார்ந்து தான் இருக்குது. அது இஸ்லாமியர்கள் மேலே மட்டும்தான் ஒடுக்குமுறை காட்டுறாங்க அப்படின்றது கேலிக்கு உள்ளான விஷயம்தான். ஸோ ஒடுக்குமுறை பாகுபாடு இல்லையான்னு கேட்டோன்னா அது பல க்ரைட்டீரியாஸ் அதில் வந்து இருக்குது. அது பணம் சார்ந்து இருக்கலாம், மற்ற விஷயங்கள் சார்ந்து இருக்கலாம், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், இந்த மாதிரியான பாகுபாடுகளும் காட்டப்படுது. ஒரு இஸ்லாமியராக பிறந்தேன் அதனால் எனக்கு இங்கே வாழவே முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற மாதிரி 2 குழந்தைகளை வைத்து அவர்களினுடைய பெற்றோரை வைத்து ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணிவிட்டு இது இன்னும் தொடரும். பார்ட் 1 தான் குழந்தைகளை வச்சு எடுத்துருக்கிறோம். இன்னும் இஸ்லாமியர்களினுடைய நிலைமை எப்படி இருக்குது, அடுத்தடுத்த பார்ட்டில் அடுத்தடுத்த சமூகங்களை வைத்து நாங்கள் இந்த மாதிரி வீடியோ போட போகிறோம், இந்த மாதிரியான செய்திகளை கொடுக்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவாகுது. மறுபடியுமே வந்துட்டு சிறுபான்மையினர் இங்கே சேஃபாக இல்லை அப்படின்ற ஒரு இமேஜை நீங்கள் மறுபடியும் கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இது சம்பந்தமான விஷயங்களில் உண்மைத்தன்மை ஆராய்ந்து இதில் உண்மை இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான பிரிவினைவாதத்தை தொடர்ந்து விதைக்கக்கூடிய நெட்வொர்க்ஸ் மீது அவர்களினுடைய செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்ற பெயரில் நாட்டுக்குள்ள பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறது அந்த ஊடகத்திற்கும் நல்லது கிடையாது, நாட்டுக்கும் நல்லது கிடையாது, சமூகத்திற்கும் நல்லது கிடையாது. இது சிறுபான்மையினருக்கும் நல்லதை கொடுக்காது, பெரும்பான்மை சமூகத்திற்கும் நல்லதை கொடுக்காது, நாட்டுக்கும் நல்லதை கொடுக்காது. ஸோ பிபிசி தொடர்ந்து இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலை தான் சமீபத்தில் இந்தியாவில் இஸ்லாமியர்களினுடைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு முதல் பார்ட்டாக இந்தியாவில் இஸ்லாமிய குழந்தைகள் வளர்ப்பது அப்படின்றது எப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த கேட்டகரி வைஸ் அவங்க வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியுது. பார்க்கலாம் என்ன நடக்குது, இதற்கு என்ன மாதிரியான எதிர்வினைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.